அடுத்த முறை சிக்கன் வாங்கினா கண்டிப்பாக அந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம். இது ஒரு முறை செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்டுக்கே போகவே மாட்டீங்க, அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். 8லேருந்து 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். எண்ணெய் எதுவுமே சேர்க்காதீங்க, ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வாசனை வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வைக்கலாம். ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. பாருங்கள், மிக்சியில் சேர்த்துட்டேன். இப்போ இதில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இதில் இப்போ 1 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம அரைக்க போகிறோம். அரைக்கிறதுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக அரைச்சாச்சு. இதே போல் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. இது இப்போ இருக்கட்டும். அடுத்ததாக வந்து சிக்கன் எடுத்துக்கலாம். சிக்கன் பார்த்திங்கன்னா 500 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். போனோடு எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணியாச்சு. தண்ணி ஃபுல்லாக நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா திக்கான தயிர் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம இப்போ அரைச்சோம்ல அந்த மசாலா பேஸ்ட், அதை சேர்த்துக்கோங்க. மசாலாவை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதை வந்து நம்ம ஒரு 30 மினிட்ஸ்க்கு நல்லா மேரினேட் பண்ண விட்டுறலாம். கண்டிப்பாக ஒரு 30 மினிட்ஸ்லேருந்து 1 மணி நேரத்துக்கு இது வந்து நல்லா மேரினேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம செய்கிற கீ ரோஸ்ட் வந்து ரொம்ப நல்லா வரும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேனில் பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயமாக ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இதில் இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். இது கீ ரோஸ்ட்னால நெய் தாங்க சேர்த்தாகணும், எண்ணெய் சேர்க்காதீங்க, நெய் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கவர் பண்ணி வச்சிடலாம். கவர் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 7 to 8 மினிட்ஸ்க்கு நல்லா வேகட்டும். அப்பப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. சிக்கன் நல்லா வேகணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 8 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. பட் ஆனால் தண்ணி இருக்குல்ல, இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றணும். இதுக்கு மேலே வந்து கவர் பண்ணாதீங்க. கவர் பண்ணாமல் மீடியம் ஃப்ளேமில் இது வந்து நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். அப்பப்போ இதே போல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 4 to 5 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா திக்காயிடும், தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து இதை அப்பப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், இப்போவே பார்த்தீங்கன்னா நெய்யெல்லாம் பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த நெய்யெல்லாம் வெளியில் வர ஆரம்பித்தாச்சு. உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். இல்லைனா இன்னொரு 2 நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து இன்னும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த ஸ்டேஜ்லேயே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டேன். ஃபைனலாக கட் பண்ண கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். வாங்க. இந்த சிக்கன் கீ ரோஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸ்க்கு கூட நீங்கள் வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள்.